கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நியர் வந்து ஈஞ்சம்பாக்கம் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து புது வீடு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா தான் கட்டிருப்பாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 30x40 சைஸ். இந்த மாதிரி சைஸ் வந்து கிடைக்காது. 30x40 சைஸ் வந்து ஒரு நல்ல சைஸு. நிறைய பேர் அரை கிரவுண்டு 20x60 தான் கிடைக்கும். 30 அடி ஃப்ரண்டேஜாகவும் 40 அடி லென்த்லேயும் இருக்குது உங்களுக்கு. 30x40 ட்ரைனேஜ் இருக்குது ஸ்ட்ரீட்டில். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ரொம்ப லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. நல்ல நைட் வியூலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ ப்ராப்பர்ட்டியோட லாங் சைடு வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. இந்த லாங் சைட் வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு லாங் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம விக்கெட் கேட் வழியாக உள்ளே போகலாம். சிசிடிவி ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து சிசிடிவி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே சிசிடிவி வந்து கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடி வரைக்குமே சிசிடிவி இருக்கும். உள்ளே போகலாம். 2-3 ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி உள்ளே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே 2 கார் பார்க்கிங், 2 கார் வந்து பார்க் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு மோட்டர் இருக்குது, போரு. இது வந்து கேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி நீங்கள் வீட்டை சுற்றி வந்து நடந்து வரலாம். அந்தளவுக்கு அழகாக வந்து ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பக்கத்தில் சீட் வந்து டேரெக்டாகவே பீச்சுக்கு போகும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டேரெக்ட் பீச் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லா இடமும் வந்து சிசிடிவி கேமரா வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. செட்பேக்கும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் செட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்து செட்பேக் கொடுத்தாச்சு. வீடு ஃபுல்லாகவே நிறைய டிஜிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ட்ரன்ஸு வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், மெயின் ரோடு வந்து நார்த் ஃபேஸிங். உள்ளே வந்து வீடியோ டோருக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் இந்த சுவிட்ச் எல்லாமே டிஜிட்டல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. லைட் சுவிட்ச்லேருந்து எல்லாமே எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளவே லிஃப்ட் இருக்குது அப்படின்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். மெயின் டோரு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாம். உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. வித் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோட கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் லாக் டோரு. எல்லா சுவிட்சுமே வந்து உள்ளே வந்து டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டீக்யூட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு லிஃப்ட்டு, ஒரு 3-4 பேர் போகிற மாதிரி ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு உள்ளவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு லிஃப்ட் மாதிரியே தெரியாது, ஒரு சும்மா ஒரு டோர் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. யூபிஎஸ் இது மாதிரி நீங்கள் பேட்டரிஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் இடம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நீங்கள் ஏதாவது ஆஃபீஸ் ரூம் வைக்கிறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக உங்களுக்கு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து ஆஃபீஸ் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சி விண்டோலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் மஸ்கிட்டோ நட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு ஹாலு, அதாவது ஒரு ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரூமு. இதுதான் சுவிட்ச்லாம் பாருங்கள், எல்லாமே டிஜிட்டல். உள்ளே வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு, வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்ரூம், இது டாய்லெட்டு, ஒரு வாஷ் மிஷின், அப்புறம் இது வந்து ஷவர் ஏரியா. இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டை அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 அடிக்கு மேலே ரூஃபோட ஹைட் வருது. 10 to 11 அடி வரும். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, அதாவது ஒரு ரூமு, அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கோ இல்லை கெஸ்ட் வந்தாங்க தங்குறதுக்கோ, டிரைவர் தங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட் இருக்குது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் பாத்ரூம். இது வந்து காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூமும் நல்ல இந்த சீலிங் ஹைட் வந்து ரொம்ப நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட் வரைக்கும் அந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரியவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹால், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே ஹாலு. வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருந்தாலும்
ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா லிஃப்ட் இருக்குது ஃபுல்லாகவே. 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய ஜன்னல். மேலே வந்துட்டு இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம். இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி. இது அப்படியே கிச்சன் ஒரு இடத்துல. இது வந்து ரோட் வியூ பால்கனி. நல்லா அழகான ஒரு பெரிய பால்கனி. ரோட் வியூ பால்கனி. நல்லா காற்று வருது, திறந்தோடனே ரொம்ப நல்லா காற்று வருது. இதுலேயே வந்து இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் நிறைய லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஹாலு, அதுக்கப்புறம் டைனிங்கு, அப்புறம் மாடலர் கிச்சன். இது வந்து டைனிங் ஏரியா. இதுலேயே 2 பெரிய ஜன்னல். நல்லா காற்று வசதிக்காக நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைனிங் ஏரியா ப்ளஸ் மாடலர் கிச்சன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மேலே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு வாஷ் ஏரியா. நான்வெஜ் எதாவது வாங்குறீங்க, இது வந்து வாஷ் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. மேலேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். லிஃப்ட் இருக்குதுன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி. சின்ன லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். மேலே இங்கே வந்து 2 பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இதில் வந்து பெரிய பால்கனி இருக்கும். இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஒரு பெரிய பால்கனி. இது ரோட் வியூ பால்கனி. அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூம் ஏரியாவில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பால்கனி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனி. இது ரோட் வியூ பால்கனி பார்த்துட்டு இங்கே வந்து இந்த கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இது திறந்தீங்கன்னா நல்லா வந்து காற்று வரும். நல்லா காற்றடிக்குது. இங்கே வாக்கிங் வார்ட்ரோப் வந்து பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் அது ஒரு ஸ்பேஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து ஷவர் ஏரியா. இது 2வது பெட்ரூமு. இது வந்து 3வது பெட்ரூம். இது இந்த பெரிய ஜன்னல். அது 2 ஜன்னல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா காற்று வசதி நல்லா வரும். அதாவது ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சின்ன வீடுகள் ரொம்ப கிடைக்காது, ரொம்ப ரேரு. இவருக்கு வாக்கிங் வாட்ரோப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பாத்ரூம். இங்கே வந்து ஷவர் ஏரியா. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வாக்கிங் ட்ரெஸ்ஸிங் கப்போர்டில் நீங்கள் வைக்கிறதுக்கு சூட்டபுளாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மேலே போகலாம். இது மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்துட்டு அரை கிரவுண்டில் வீடுலாம் வந்து ஈஸியாக ரொம்ப ரேர் கிடைக்காது. கிடைக்காது. ஆனால் நீங்கள் அரை கிரவுண்டில் பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே வந்தாச்சு. இப்போது மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இது ஒரு பெட்ரூம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் வாக்கிங் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் வாட்ரோப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாத்ரூம். ஷவர் ஏரியா. நல்ல ஒரு சீலிங் ஹைட் எல்லாமே நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இது தெரிஞ்சிங்கன்னா ஓப்பன் டெரஸ். வெதர் ப்ரூஃப் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. எதாவது நீங்கள் கபோர்ட்ஸ் எதாவது என்ன வச்சுக்கலாம். நீங்கள் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வாட்டர் டேங்கு. மேலே வரைக்குமே சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி போய் நீங்கள் மேலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி பண்ணிக்கலாம். மேலேயும் பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி அரை கிரவுண்ட் அதெல்லாம் கிடைக்காது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நல்ல ஒரு வில்லா 4 BHK லிஃப்ட்டோடு இருக்குது. மேலே ஒரு சிட் அவுட் மாதிரி பண்ணிட்டீங்க. ஈவினிங்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுலேயும் வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பீச் வியூ தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே பீச் தெரியும். நல்ல அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா ஒரு டீசன்ட் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 3 கோடி ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியாக இருந்தீங்க, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா
பக்கத்துலேயே வந்து மசூதி இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.